guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது வாங்கிட்டேன். இத அன்பாக்ஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் இருக்கேன். நீயே சொல்லிக்க. இது வந்து என்னோட அன்பாக்சிங் நைஃப் புதுசா வாங்கி இருக்கேன். இங்க பாத்தீங்க. போய் சொல்றான் மக்களே, ஏதோ ஃப்ரீல கிடைச்சிது. உருட்டு, இதுதான் உருட்டு. இப்போ வாங்க தமான உருட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்னடா உள்ள போக மாட்டேங்குது. நல்லா உள்ள உடு, உள்ள உள்ள உடு. அப்படியே எடுத்து அறுத்துட்டேன். இந்தியன் தாத்தா மாதிரி உள்ள விட்டு ப்ரமோஷன் பண்ணுறான் இந்தியன் பீப்புள். சரி கைஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கத்தியை மடக்கி வச்சுருவோம். தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், என்ன இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஃபைபர் பேட் தான். இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இது என்ன ரப்பர் பேண்டு வேஸ்ட்டா? இருங்க வரேன். இது என்னது? ஊய். ஓகே, இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் பேட்டு. பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. நான் ரொம்ப இது பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இப்போ இதுதான் லிமிட்டட் எடிஷன்னு போட்டிருக்கு. அது என்ன உண்மையான்னு எனக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெட்டு. இது எதுவும் ப்ரொமோஷன்லாம் இல்லை. இது நான் என் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ண வாங்கியிருக்கேன். கைஸ் வந்துட்டேன். என்ன எங்கே டெஸ்டிங் எங்கேருந்து எடுத்துவாங்க? எங்கள் வீட்டில் இருந்தானே எடுத்துவாங்க. பால் மட்டும் தொலையட்டும். தொலையலாம் மாட்டேன். கைஸ் நீங்களே இப்போ பாருங்களேன், டெஸ்டிங்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்போ போட்டிருந்தாங்க. அப்படி இப்போ நான் வந்து இந்த நீ எதில் வாங்கின? இது அமேசானில் வாங்கினா போட்டிருந்தாங்க. அந்த இது மாதிரி தைச்சு விட்டாலே போகுண்டு. ஆனால் பார்த்தா அது உண்மைன்னா இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பாட்டுக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது. அப்படியே ஓரமாக போட்டுருவோம். செம்ம சத்தம். ஆனால் நம்மளுக்கு அவங்களுக்கு கேட்காது, ஆனால் எங்களுக்கு பயங்கரமாக கேட்டுச்சு. நாங்கள் போய் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வா அப்படியே கேமரா எடுத்து வா. கேமரா மிடில் வச்சுக்கலாம். பேட்ஸ்மேன் கிட்ட வச்சுக்கலாம்டா. இதான் கரெக்டாக இருக்கும். பாலை கீழே தூக்கி வச்சுட போகிறேன். நீ தான் அதெல்லாம் பண்ணுங்க. நான் பேட்டிங்கில் ரொம்ப மொக்க. பவுலிங்ல அந்த மாதிரி யாராலையும் போட முடியாது. வைடு ரன்லாம் இல்லடா. பாத்தீங்களா கைஸ், லைட்டா டச் தான் விட்டேன். ஆளுக்கு 2 பால் டெஸ்டிங். ஆனா அதுவே வந்து போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒய்யே இந்தா நான் போறேன். கைஸ் இதோ பாருங்க கைஸ், 2 4 அடிச்சுட்டான் தாக்கிஃபு. கைஸ் ஃபர்ஸ்ட் பாலே போயிடுச்சு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா சொன்னேன். கண்ணே தெரியல கைஸுங்க. சரி போடு. ஒரு 4 அடித்து விட்டேன். நல்லா பறக்குது கைஸ் இந்த பேட்ல. நீங்களே பாருங்களா, போடுறோம். பாத்தீங்களா செம்மையா போட்டுருந்தா. பாத்தீங்களா, இதுதான் ஃபைபர் பேட்டோட ஸ்பெஷாலிட்டி. லைட்டா டச் விட்டனாலே அது நல்லா போகும். சண்டே வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போடலான்னு இருக்கோம். எங்களுக்கும் எதிர்த்த வீட்டு பசங்களுக்கும் மேட்ச். ஆமாம் கைஸ். ஆனால் நான் நல்லா பவுலிங்கும் போடுவேன், பேட்டிங்கும் பண்ணுவேன். நான்லாம் பவுலிங் போட்டால் யாராலையும் நிற்க முடியாது. நான் மட்டும் பண்ணவா? சரி, நம்ம எதுக்கு இப்போ சண்டை போடுறோம்? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சரி வா, மேட்ச் விளையாடுவோம். வா மேட்ச் விளையாடுவோம். சரி வா விளையாடு. இது ஒரு ஓவர் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். ஓகே. ஆனால் இந்த பேட்ல அடிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆமாம் கைஸ், வெளியில இருக்கிறதே அந்த ஒரு பால் தான். அவுட். டயர்ஸ் போ. ஆனா நான் ட்ரையல்ஸ் தான் சொல்லுவேன். ஐயோ போர் இல்ல 4 இல்ல 4 வயல்ல போட்டாதான் 4. செகண்ட்
பால் கரெக்ட் பால் டைம் தேர்ட் பால் போடுறா டக்குன்னு போடா 4 கள்ளத்தனமா மறைச்சிடுறா எத்தனை ரன் நான் வந்து 3 ரன் போடு அவுட் கைஸ் எத்தனை ரன் டு வின் கைஸ் 4 runs to win நம்ம தான் போடுறா guys win the match choose to bowl ட்ரையல்ஸ்ல 4 அடிக்கிறான் லூஸ் ஆமா கைஸ் சாரி வின்னிங் மேட்ச் ஆமே எப்படியே வின் பண்ணிமா வின்னிங் மேட்ச் choose to bowl ஒரு மேட்ச் இல்லடா நீ பேட்டிங் பண்ணு அப்ப நீ என்ன விராட் கோலியா நான் வந்து ரிஷப் பண்ணிட்டேன் அவுட்டே ட்ரையல்ஸ் அதான் அது வைடு தான் போ வைடா ஆமா பேட்ல இருந்து இந்த சைடு போனாலே அது வைடு தான் போடு ஃபர்ஸ்ட் பால் போடு கைஸ் ஜஸ்ட் விசில் கைஸ் கேமரா மண்டையிலே அடிச்சிருப்பேன் இப்போ கேமராவை நல்ல வேலை கேமராமேன் இன்னைக்கு வந்து பவுலிங் போடுறதுனால அவன் தப்பிச்சான் அவ்வளவுதான் கைஸ் ஷிட்டு அவுட்ல போல்ட் கைஸ் இவன் போல்ட் இப்போ பாருங்க கைஸ் நம்ம ஷாட் விராட் கோலி ஷாட் இல்ல கைஸ் பாருங்க கைஸ் பால் என்ன கைஸ் பால் கைஸ் ஃபர்ஸ்ட் பால் கரெக்ட் பால்ங்கப்பா ஃபர்ஸ்ட் பாலே அவுட்ரா அவுட்டா கரெக்ட் பால் இங்க பட்டாவண்டா அவுட் அதெல்லாம் இல்ல சரி சூஸ் நான் எதுமே வரல ரெண்டாவது மேட்ச் அவ்வளவுதான் முடிச்சு நீ ஒரு மேட்ச் பண்ணு நான் ஒரு மேட்ச் பண்றேன் கைஸ் நாங்க சண்டே வீடியோ போடுவோம் மறக்காம எங்க வீடியோ பாருங்க ரொம்ப ஃபன்னா யோயோ கைஸ் இப்போ வந்து நான் சண்டே வீடியோ போடுவோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணிட்டு வீடியோ பாருங்க என்ஜாயா இருக்கும் லாஸ்ட் அவன் பாருங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கான் என்ஜாயா இருக்கும் கைஸ் அது என்ஜாய் இல்லடா நல்லா இருக்கும் ஜாய்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுங்க என்ஜாய்னா என்ன புரியல எனக்கு சந்தோஷமா இருக்கும் இப்போ இந்த பேட்டை இதுக்கப்புறம் நான் வந்து மேட்சுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால வந்து எங்க டீம் சார்பா இது எங்க டீம் பேட் தான் எனக்குன்னு செப்பரேட்டா நான் வச்சுக்க மாட்டேன் இதோட இதை வந்து இந்த வீடியோ சண்டே இது பண்ணும்போது தான் எடுப்பேன் கைஸ் நாங்க தான் எப்படியோ வின் ஆகணும்னா லைக் பண்ணுங்க எது அந்த பட்டனை எது இதுவா அந்த பட்டனை எடுத்துட்டு வாடா அதுதான் கைஸ் தூக்கி போடாத அது உடஞ்சிரும் கைஸ் இப்போ வந்து என்னன்னா நம்ம தான் வின் ஆகணும்னா நீங்க லைக் பண்ணணும் நம்ம டீமுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நாங்க இப்போதைக்கு JMK பாய்ஸ்னு வச்சிருக்கோம் ஆமா JMK பாய் இன்னொருத்த வருவானா தெரியல கைஸ் அவன் படிக்கணும்னு இருக்கான் அவன் படிக்கணும்னு சொல்லி டேப் பார்ப்பான் விளையாடுவான் So கிரிக்கெட் sad. விளையாடுவான் நம்ம கூட எல்லாம் விளையாட மாட்டான் கைஸ் தனியா போய் விளையாடுவான் தனியா தூக்கி வெறும் பவுலிங் போட்டு விளையாடுவான் போல்டு பண்ணி விளையாடுவான் இன்னைக்கு கூட இவனுங்க நான் கீழே போய் பார்க்கும்போது வெறும் பவுலிங் போட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க நான் கூட தான் ஆமா இவன் நான்லாம் சால்ட்டா போல்டு பண்ணேன் கைஸ் என்கிட்ட கேளுங்க ஆக்சுவலா அம்பையரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இவன் இருக்கான்ல 4னா ஒத்துக்க மாட்டான் வைட்னா ஒத்துக்க மாட்டான் அவுட்னா ஒத்துக்க மாட்டான் கைஸ் கரெக்ட் பால் போய் வைடு சொன்னா யார் கைஸ் ஒத்துப்பா அது கூட இல்ல கைஸ் அந்த அப்சர் பையன் என்ன தெரியுமா கைஸ் பண்ணா அப்சரா அவன் அந்த இன்னொரு பையன் அதான் டேப் பாப்பான்னு அவன் தான் கேமராக்குள்ள வந்து தான் பேசண்டா பாலை வச்சுட்டு அந்த பையன் என்னமோ சொல்ல முடியே அந்த பையன் ஓவரா பண்ணுவான் நம்ம கூப்பிட்டாலாம் வரமாட்டான் கைஸ் வீட்லயே அவன் தங்கச்சியோட விளையாடிட்டு இருப்பான் அந்த தங்கச்சி வந்து ரொம்ப குட்டையா இருப்பா இப்போ நாங்க வச்சிருக்க ட்ரைபாட் நீ நம்ம எந்த ஸ்கூல்னு சொல்லு ஆக்சுவலா நான் அடையார்ல சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமில படிக்கிறேன் நான் பாபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீரோ கோடம்பாக்கம் ஸ்டேஷன் கிட்ட இருக்கு என்ன கோடம்பாக்கம் கோடம்பாக்கம்
பாக்கம் எங்க மிஸ் எல்லாம் இப்படி தானே சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்க ஸ்கூலு இல்ல அவங்க வந்து வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்களா, கோடம்பாக்கம்ல இருந்து அவங்க இங்கதான் இருக்கு அப்படிங்குவாங்கடா. அதான் சிரிப்பா வரும் தெரியுமா. ஆனா எங்க மிஸ் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பார்க்க வைப்பேன்டா, வைரல் ஆக்கி முடிஞ்சா. எங்க மிஸ் நம்பர் கூட தெரியாது உனக்கு, எப்படி பார்க்க வைப்பேன்? அவங்க ஷார்ட்ஸ் பார்க்கும் போது வரணும்டா. ஆமா, வீடியோ பார்க்கும் போது நம்மளுக்கு ஆனா 53 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் गाइस வந்திருக்கோம். யாருமே பார்க்க மாட்டாங்க. யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, மெயினா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. गाइस உங்களுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டம். என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏற ஏற நம்மளுக்கு ஒரு ரூபா கிடைக்குமாடா. யாரு எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமா? ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஒரு முட்டா பசங்க. அப்படி கிடைச்சிச்சுன்னா இப்போ வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க. அது இந்த மிஸ்டர் பீஸ்ட் அவன்லாம் இந்த ஒரு வேலை இருக்குமோ. என்னது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ரூபா கொடுப்பாங்களோ? ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்போ நம்மளுக்கும் தானே கொடுத்துருக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபருக்குன்னா ஒரு ரூபாய்லாம் கொடுக்க மாட்டாங்கடா அவங்க. மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கான். அவன் கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குடா. அவன் வந்து இது மாதிரி வந்து பெரிய இடம்லாம் வாங்கி வீடியோலாம் போட்டிருக்கான். பொய் அதெல்லாம் வந்து மீன் எப்படி சொல்றது, அவன் எவ்வளோ காசு தெரியுமா வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் பொட்டியை திறந்தா, அவன் பீரோவை திறந்தாலே ஃபுல்லா காசா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, ட்ரெஸ்ஸுக்கு பதிலா காசு இருக்கும். ஓகே, இப்போ யூடியூபர்ஸ் பத்தி 5 பீரோ காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. விடு பாத்தீங்களா சத்தம் நல்லா இருக்கா? ஆக்சுவலா நாங்க இந்த பேட்டை பத்தியே மறந்துட்டோம், ஏதோ பேசுறோம், என்னமோ பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எனக்கு இந்த பேட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு. நீ நல்லா தூக்கி அடிச்சது இல்ல, இப்போதான் 2 தடவை அடிச்சிருக்கான். எனக்கு என்ன, நானே எப்பயாச்சும் தான் கைஸ் அடிப்பேன் 4. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு 2 4 அடிச்சிட்டேன். இல்ல எனக்கு இந்த என் மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நான் ஒரு எஸ்டி பேட் கூட வச்சிருக்கேன், அது கூட இவ்வளவு பவரா இருக்காது. ஃபைபர் பேட்னா உண்மையிலே பவர்ன்னு எல்லாரும். எனக்கு ஃபைபர் பேட் இவ்வளோ பவரா இருக்கும்னு எனக்கு தெரியாது. அடுத்து அந்த பவர் பால் அதை வச்சு வீடியோ கைஸ். அடுத்து நாங்கள் வந்து பவர் பால் வாங்க போகிறோம். அதோட விலை என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நாங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது யூடியூப் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டுக்கு. நாங்கள் மைக் வாங்கி ஆனால் மைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம் கைஸ், நாங்கள் ஒரு எவ்வளோ பெரிய ஃபூல்னு நீங்கள் இதிலே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என் தொண்டை ஏன் இப்படி கட்டி போன மாதிரி நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன்னா, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் வச்சாங்க. ஆமாங்க கைஸ், எங்களுக்கும் வச்சாங்க. அதில் வந்து நான் நேருன்னு எங்கள் டீம் பேரை கத்தி என் தொண்டை இப்படி ஆயிடுச்சு. நான் ஏன் கத்துனேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்துலேயும் லாஸ்ட்டாக தான் வந்தானுங்க. கைஸ் நாங்கள் சூப்பராக நாங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் தான் கைஸ் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஏன்டா அவனுங்க ஏன் லாஸ்ட் வந்தானுங்க ரிலே ரேஸ்ல கைஸ்? நேரு வந்து ரெடியாக நிற்கணும் கைஸ், அவன் அந்த ஸ்டிக்கை வாங்காமே ஓடுறான் கைஸ். இப்படி ஒரு முட்டாளை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தா அவன் வந்து பிடி சார் கிட்ட இங்கே பேசிட்டு இருக்கான். மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு கைஸ். என் டீம்ல ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான் கைஸ். ஒருத்தன் அவன் பேர் என்ன? சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், ரொம்ப லாங் இல்லை. 13 minutes ஆயிடுச்சு. சரி கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், சண்டே பார்க்கலாம், லைவ் போடுறோம். பாய்.